ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்திருக்கிற வெறித்தனமான மேனுவா தான் ஃபேடட் டு பி லவ்டு பை வில்லன்ஸ். இதோட எபிசோடு 1ஓட எக்ஸ்பிளனேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். கதை சும்மா ராக்கெட் வேகத்தில் விறுவிறுப்பாக போகுது. ஸோ கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ, வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே சேவியர் ரைசிங் அப்படிங்கிற ஒரு அகாடமி கேம், சும்மா யூத் பசங்களுக்காகவே செதுக்கப்பட்ட ஸ்டோரி. அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த கேமை விளையாடி முடிச்சப்ப செம திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் நம்மளால நினச்சி கூட பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நான் அந்த கேமுக்குள்ளேயே இழுக்கப்பட்டுட்டேன். கேட்குறதுக்கே ஷாக்காக இருக்குல்ல. நான் ஒன்றும் அந்த கேம் டெவலப்பரை திட்டலை. ஹீரோ மேலே எந்த பெரிய பாசமும் இல்லை. ஆனாலும் நான் டட் கேமலுங்கிற கேரக்டருக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். டட் பையனுக்கு எந்த பவரும் கிடையாது. சும்மா ஒரு தேர்ட் ரேட் பேக்ரவுண்டு கேரக்டர். அவங்க ஊரில் விவசாயம் தான் மெயின். அங்கே எந்த மேஜிக் டஞ்சனும் கிடையாது. மெயின் ஸ்டோரியில் இவன் பேரே வராது. அப்படிப்பட்ட ஒரு பையன் ராயல் அகாடமிக்கு போகிறான்னு அவங்க ஊர்லேயே செம்ம நியூஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆளு கிளம்புறப்போ அவங்க அப்பாவும் ஊர் மக்களும் சும்மா ஃபெஸ்டிவல் மாதிரி சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா எமோஷனல் ஆகி அழுகுறாரு. நீ தான் நம்ம ஊரோட பெருமை, அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. அகாடமியில் பெரிய இடத்து பசங்க இருப்பாங்க, நீ சும்மா சைலண்ட்டாக இருந்துருன்னு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம ஆளு அசடு ஒழிஞ்சிக்கிட்டு சரிப்பான்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஆளு அவனோட சிஸ்டம் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறான். ஸ்ட்ரென்த்துலோ, அஜிலிட்டிலோ, ஸ்டெமினாலோ, லக்லோ, அத்தாரிட்டிலோ ஸ்கில் எதுவுமே இல்லை. கேவலமான ஸ்டேட்டஸை பார்த்து நம்ம ஆளுக்கு வேர்த்து ஊத்துது. இந்த மாதிரி வீக்கான ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு எப்படி அகாடமியில் தப்பிக்க போகிறோம்னு செம்ம பயம். நான் ஒரு வெறித்தனமான பிளேயர், ஆனால் இவ்வளவு கேவலமான ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் நான் பார்த்ததே இல்லை. அகாடமியில் சேர்ந்து ஒரு கிளாஸில் சேர்றது தான் சிஸ்டம் கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க். இதை பண்ணலைன்னா கேம் ஓவர் ஆகிடும். என்னோட உசுருக்கு உழவைக்கிற எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஆளு அவங்க அப்பா கிட்ட சமைக்கத்தா கவலைப்படாதீங்க, நான் யார் கண்ணுலையும் படாமல் இருப்பேன்னு சொல்கிறான். என்னோட மார்க் எல்லாம் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறுறான். ஆனால் விதி நம்ம ஆளை வச்சு செம்மையாக ப்ளே பண்ணுது. நம்ம ஆளுக்கு எதுவுமே நினச்ச மாதிரி நடக்கலை. லோனராக இருக்கணும்னு நினச்சா என் அகாடமி லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவ கூட ஒரே ட்ரெயினில் மாட்டிக்கிட்டேன். நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு செம கியூட்டான சில்வர் ஹேர் பொண்ணு உட்காந்துருக்கா. புக் படிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு வரா. ஆனால் அந்த அழகை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கேம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அவள் யாருன்னு நல்லா தெரியும். அவள் தான் எலினோர் எரின் ஸ்டிஸ்டியன், அந்த வேர்ல்டோட ஃபைனல் பாஸ். சும்மா ரத்த காட்டேரி. ஸ்டோரியில் அவளுக்கும் ஹீரோவுக்கும் செம ஃபைட் நடக்கும். அவளுக்குள்ளே இருக்கிற டீமன் பவர் வெளியில் வந்து அவளை ஃபைனல் பாஸாக மாற்றிடும். ஹீரோவை தவிர வேற ஆறாலையும் அவளை தொடக்கூட முடியாது. இப்போ அவள் நம்ம ஆளு முன்னாடி உட்காந்துருக்கா. நம்மளால அவளையே பார்க்கறத நோட்டீஸ் பண்ணிட்டு உனக்கு டாக்டர் ஏதாவது வேணுமான்னு எல்லோரும் கேட்குறா. நம்மளால ஒரு மாதிரி ஷாக் ஆகி அடாட இல்லைங்க நான் ஃபைன்னு உளறான். நான் இங்கே உட்காந்துருக்கதே நாங்கள் பெரிய இடத்து பசங்கன்னு காட்டுறதுக்கு தான். என் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாரும் இப்படித்தான் பயப்படுவாங்கன்னு அவள் கூலாக சொல்கிறா. அவளோட வாய்ஸ் கோல்டாக இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக தோணுது. இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் கேமில் இருக்கும். இப்போ என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான்னு யோசிக்கிறான். நம்ம ஆளு சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் சைலண்டாக இருக்க, வேற ஏதாச்சும் கேட்கணுமான்னு அவ கேட்குறா. அதுக்கு நம்ம ஆளு தலையை சொரிஞ்சிக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் அவள் புக்கை கீழே வச்சுக்கிட்டு நல்லவளா, இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறா. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இல்லை நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன்னு மழுப்புறான். நம்ம ஆளு பதறதை பார்த்துட்டு நீ ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு சொல்லிட்டு திரும்பவும் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு நம்ம ஆளு சிரிச்சுக்கிட்டு ஆமாம் எல்லாரும் அதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டாக சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். நான் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர், என் வம்புக்கே வராதிங்கன்னு நினச்சிக்கிட்டு வெளியே பார்க்குறான். வெளியே பார்த்தா சீன் செம்மையாக இருக்கு. ஆனால் அப்போதான் ஒரு பெரிய பாறை ட்ரெயின் மேலே உருண்டு வரதை பார்க்குறான். நம்ம ஆளுக்கு கண்ணு பிதுங்கிடுச்சு. அந்த பாறை நேராக ஜன்னல் பக்கமாக பறந்து வருது. வேற வழியே இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக எல்லோர்கிட்ட பாஞ்சு பிரசிடென்ட் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அடுத்த செகண்ட் அந்த பாறை ட்ரெயின் மேலே இடிஞ்சு செம்ம பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடந்தும் 2 பேருக்கும் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா எல்லோர் கழுத்தில் இருக்கிற ஒரு பெரிய நெக்லஸ் அவங்கள காப்பாத்திருச்சு. அந்த நெக்லஸ் பவரில் தப்பிக்க தான் நம்ம ஆளு அவளை கட்டி பிடிச்சிட்டான். மாஸ்டர் பிளான் பாஸ். ஸ்டாட்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதால இப்படி பண்ணாதான் தப்பிக்க முடியும். நம்ம ஆளு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வைப்ரேஷன் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அப்போ எல்னோர் நீ ஓகேயா, எந்திரிக்க முடியுமா, வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறா. அவள் சொன்னதும் நம்ம ஆளு உஷாராகி பார்த்தா நம்ம ஆளோட முகம் அவன் நெஞ்சில் பதிஞ்சு இருக்கு.
நம்ம ஆளுக்கு செம்ம வெக்கம் வந்து பதறி போய் ஏந்திரிச்சு சாரின்னு உளறான். ஆனா எல்னோர் கூலா பேசுறா. பரவாயில்ல, என்னை காப்பாத்த தானே இப்படி பண்ண. ஒரு பையன் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸா வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ், சாரி எல்லாம் வேணாம்னு சொல்றா. நம்ம ஆளு செம்மையா வெக்கப்படுறான். ஏன்னா அவ மொத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஆளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பேர் சொன்னா எப்போ பார்த்தாலும் வாண்டடா வந்து நிப்பாலோன்னு பயப்படுறான். என் பேரை சொன்னா என்ன பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு டட் கேம்பல்னு பேரை சொல்றான். எல்னோர் தலையாட்டுறா. சரி, இதை நான் மறக்க மாட்டேன், அப்புறமா உனக்கு ரீபே பண்றேன்னு அந்த வில்லி சொன்னதும் நம்ம ஆளுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. வில்லியோட அட்டென்ஷனை பிடிச்சிட்டீங்க, ஸ்பெஷல் கிஃப்ட் அன்லாக் ஆகிடுச்சுன்னு காட்டுது. டெஸ்பரேட் சர்வைவல் அப்புறம் லீத்தல் சாம்னு 2 ஸ்கில் கிடைக்குது. அதை பார்த்து நம்ம ஆளு சும்மா வாயை பொழக்கிறான். அப்போ கரெக்டா மெடிக்கல் டீம் வந்து ட்ரெயின்ல அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி நல்லா இருந்ததால பெருசா யாருக்கும் அடிப்படலை. செக்அப் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம டட் திரும்பவும் ட்ரெயின்ல உட்காந்து அவனுக்கு கிடைச்ச புது ஸ்கில்ஸை பத்தி செக் பண்றான். ஃபர்ஸ்ட் ஸ்கில் லிங்க்டு ஃபேட், அதாவது வில்லன் கேரக்டர்ஸ் நம்மளை நோட்டீஸ் பண்ணா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதை பார்த்து நம்ம ஆளு தாடையை சொரிஞ்சிக்கிட்டு யோசிக்கிறான். அவங்க ஊர்ல வில்லனே கிடையாது, அதான் இந்த ஸ்கில் இதுக்கு முன்னாடி வேலை செய்யல. புதுசா கிடைச்ச ஸ்கில் என்னன்னு பாப்போமான்னு ஆர்வத்துல செக் பண்றான். ஃபர்ஸ்ட் டெஸ்பரேட் சர்வைவல், ஆபத்தான சுச்சுவேஷன்ல போகும்போது நம்ம ஸ்டாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். டேஞ்சர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பவர் கூடும். அடுத்த ஸ்கில் லீத்தல் சாம், இது வில்லன்களோட அட்டென்ஷனை ஈஸியா இருக்கும். சுச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கில் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இதை பார்த்து நம்ம ஆளுக்கு சந்தோஷமும் பயமும் ஒன்னா வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.